குடும்பமா சேர்ந்து சுடருக்கும் ஏதாவது பிளான் வச்சிருப்பீங்களே? யாரையாவது ஏமாத்தி என்ன மாதிரி இழிச்ச வயனு கட்டி வைக்கலான்னு. ஐயோ இல்ல மாமா, என்னைய கூட விடுங்களேன். உங்க நிலைமை யோசிச்சு பாருங்களேன். என் நிலைமை என்ன ஆகும்? ஹேய், நான் நல்லா தாண்டி இருப்பேன். இப்படி ஒரு பொய்க்காரி என் வாழ்க்கையை விட்டு போயிட்டான்னு நான் நிம்மதியா சந்தோஷமா தாண்டி இருப்பேன். இல்ல மாமா, உங்களை எல்லாரும் தப்பா பேசுவாங்க. வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டேன்னு உங்களை தான் சொல்லுவாங்க. ஓ, சொல்லிட்டு போட்டோண்டி, நல்லா சொல்லிட்டு போட்டோம். இங்க பாரு, ஊர்ல இருக்கவன் அதை சொல்லுவான் இதை சொல்லுவான்னு சொல்லிட்டு ஊருக்காக உன் கூட நான் குடும்பம் நடத்திட்டு இருக்க முடியாது. இல்ல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வருதெல்லாம் சகஜம் தானே. ஏய், பிரச்சனைங்கிறது வேற, போலியா ஒரு வாழ்க்கை வாழ்றதுங்கிறது வேற. எனக்கு ஒருத்தைய காட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அவ வேற. இப்ப என் கூட இருக்கிறது வேற ஒருத்தின்னு தெரிய வரும்போது என்னால எப்படி சகிச்சுக்கிட்டு உன் கூட வாழ முடியும்? ஏய், உன்னைய பார்த்தாலே எனக்கு கோபம் வருதுடி. சொல்ல போனா உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இன்னும் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ என்னால யோசிக்கவே முடியல. உன்னால என் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோ நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயோ, என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறிய? அப்படிலாம் எதுவும் ஆயிடாது மாமா. நீங்க தேவையில்லாம என்னென்னமோ யோசிக்கிறிய. ஏய், நான் என்ன யோசிக்கணும் என்ன யோசிக்க கூடாது நீ எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காத. இனிமேல் உன் கூட என்னால வாழவே முடியாதுடி. அம்பிட்டுதான். நாளைக்கு மாமா கடை திறந்ததும் வீட்டுல எல்லா விஷயத்தையும் உன்னை பத்தி நான் சொல்லதான் போறேன். வேணாம் வேணாம், பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ரெடியா இருந்துக்க. இங்க பாரு, இந்த கேப்ல ஏதாவது தில்லாலங்கடி வேலையெல்லாம் பிளான் பண்ணி அப்படியே இங்கே செட்டில் ஆயிடலான்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாத. உனக்கு இந்த வீட்டுல வாழ்க்கைன்றது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான். ஐயோ மாமா. ஏய், பேசுறேன்னு வச்சுக்க கொன்றுவேன். இதுக்கு மேல ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்க, இப்பவே வெளியில போய் எல்லார்கிட்டயும் எல்லா உண்மையும் நான் சொல்லிடுவேன். நீ பாரு, இன்னும் ஒரே ஒரு நாள், அது வரைக்கும் அமைதியா இருந்துட்டு போயிடு. ராஜி, 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 ராஜி என்னாச்சு? ராஜி, ராஜி என்னாச்சு? என்னாச்சு ராஜி, என்னாச்சு? யாரோ ராஜி ராஜின்னு கூப்பிட்டாங்க. ஒரு உருவம், பெரிய உருவம், நாயெல்லாம் வேற குலைச்சது. கனவா? ஏய் ராஜி, ஏய் ராஜி இங்க பாரு. ஏய் இங்க பாரு ராஜி, இங்க பாரு. இங்க பாரு, நான் கதிர். ஒன்றும் இல்லை, இங்க எந்த உருவமும் இல்லை. உன்னை யாரும் கூப்பிடவும் இல்லை. நீ நம்ம ரூம்ல நம்ம வீட்டில்
உன் பெட்ல பத்திரமா இருக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ம், ஒரு நிமிஷம் இரு. இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா, இத குடி. பொறுமையா குடி. ராஜி, இப்போ ஓகேவா? ஹார்ட் படபடன்னு அடிக்குது. அதான் அங்க வரைக்கும் கேக்குதே. அது என்ன உருவம்னே தெரியல, ஆனா ஒரு உருவம் வீட்டு வாசல்லே அப்படியே வந்து நின்னுச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது பேய் படம் பாத்தியா? இல்ல. நீ, அம்மா, அரசி, நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது பேய் கதை பேசுனீங்க? தூங்குறதுக்கு முன்னாடி எதை பத்தி யோசிச்சு தூங்குன? ஏன் கேக்குற? இல்ல, சொல்லுவாங்க. நம்ம என்ன யோசிச்சுட்டு தூங்குறோமோ அதெல்லாம் தான் கனவா வரும்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் கேட்டேன். நான் என்ன யோசிச்சேன்? நான் உன்னை பத்தி தான் யோசிச்சேன். இல்ல, காலையில கிரவுண்டுக்கு போக என்ன எழுப்பி விடுவேல, அத பத்தி யோசிச்சேன். நல்லா யோசிச்ச நீ. சரி, படு. என்ன? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, பயப்படாத. ஒரு பயமும் வேண்டாம். நான் இங்கதான் படுத்திருப்பேன், ஒன்னும் ஆகாது. என்ன தாண்டி எந்த உருவமும் உன்கிட்ட வரப்போறது கிடையாது. ம், ஒரு நிமிஷம் இரு. எங்க போற? இரு, வரேன். கிட்ட வா. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ம், எந்த பேய் பிசாசும் இனிமே வராது. ம், நீ நிம்மதியா படுத்து தூங்கு. ஓகேவா? இதோ வரேன், இரு. படுத்து தூங்கு, சரியா? குட் நைட். ராஜி, ராஜி, என்னாச்சு மறுபடியும்? உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? ஏய், என்ன பண்ற? நான் இங்கே படுத்துக்கிட்டுமா? கட்டிலே படு. இல்ல, கண்ணை மூடினாலே அந்த உருவம் தான் முன்னாடி வந்து நிக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இங்கேயே படுத்துக்கிறேனே. சரி, படு. இப்படிப்பட்ட கனவுலாம் எனக்கு முன்னாடி வந்ததே இல்லை. ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? இந்த மாதிரி கனவு வந்தா ஏதாவது கெட்டது நடக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நிம்மதியா படுத்து தூங்கு.